கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆஹ் ஒரு 1 மந்த்தா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு வாலிபான், அதாவது அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அவனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க மக்கள். அவன் யாரு, ஏன் இப்படி பண்றான்னு. அவங்க அப்பா வந்து ஆம் ஆத்மியோட மெம்பர். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பர்சன் வந்து அமெரிக்காவில் படிச்சுட்டு அங்கேயே வந்து அந்த சிஜேபின்றத வந்து கட்சி உருவாக்குறாரு ஆன்லைன்ல. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்றேன்னா, அங்க படிப்பை முடிச்சிட்டு பிறகு அமெரிக்காவில் தான் படிப்பை முடிச்சாரு. ஸோ இந்த சைனா சிபிஐ, சைனா வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து அங்க பல வருஷமா வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு. அதே கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கு. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் நம்ம இந்தியாவில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து ஃபுல்லா வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு நம்ம இந்தியா உளவுத்துறைக்கு. ஸோ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் என்ஜிஓ, இந்த என்ஜிஓ வந்து நான் ஆர்கனைசேஷன் கம்பெனின்ற பேர்ல நிறைய ஃபண்ட்ஸ் வருது. அது எதுக்காக வருது, யாருக்கு வருது, எங்கிருந்து வருதுன்றத ஃபுல்லா பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கான ரீசன் கொடுத்த பிறகுதான் வந்து ஃபாரின்லேருந்தோ வெளியிலேருந்தோ என்ஜிஓக்கு வந்து ஃபண்ட்ஸ் வரணுன்றத பேன் பண்ணாங்க இந்தியா. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு வந்து காஷ்மீரில் ஒரு மெட்டீரியல் கிடைச்சிருக்கு. அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏஐ டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னா காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுக்கு இல்லை சைனா வந்து ஆக்குபை பண்ணணுன்றதுக்காக இந்தியா வந்து டோட்டல் எக்கானமிக்கை வந்து டவுன் பண்ணணுன்றதுக்காக சைனா வந்து ஒரு பின்னாடி இருந்து பேக் பண்ணி இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து பேக் பண்ணுறாங்க. ரெண்டு, மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து அதாவது நீட் பேப்பர் லீக் இந்த ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு இந்தியா ஃபுல்லாக சிபிஐ கட்சி எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணணும். அந்த ப்ரொட்டஸ்ட் மூலமா பாகிஸ்தானி வந்து உள்ள வரணும்னு நினைச்சிருக்காங்க. அது மூணு விஷயம் நடந்துருச்சு. ஸோ எப்படி பாகிஸ்தானி உள்ள வந்திருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னை சிபிஐ கட்சி அப்படின்னு ஆசாதினா பாகிஸ்தான் பாடம் அந்த ஸ்லோகன் வந்து சென்னை இங்க இருக்கிற லோக்கல் கேரளால காங்கிரஸ் வின் பண்ணிருக்காங்க. ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் பாகிஸ்தான் கொடியை வந்து பறக்க விட்டுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவை வித்துட்டு போனோம்னா யாரும் இல்லைன்னா காங்கிரஸ் உடனே போதும் நம்ம வித்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு திமுகவை உடந்த எப்படி வந்து திமுக வந்து கூட்டு சேர்ந்திருக்காங்கன்னா, ஒன்று நம்ம இந்த தோத்துட்டாங்க திமுக, விஜய் வந்து ஊழலெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ சிபிஐ கூட சேர்ந்துட்டு போராட்டத்தில் ஈடுபடணும். ஸோ இந்த சேம் டைம் சிஜேபின்ற ஒரு இந்த கரப்பாம்பூச்சி கட்சி கூட நம்ம சப்போர்ட் பண்ணணும், நீட்டை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக பாரஞ்சித், அமர், வெற்றிமாறன் டைரக்டர்லாம் சேர்ந்துருக்காங்க. ஸோ எப்போல்லாம் தமிழ்நாட்டில் திமுக தோல்வி எடுத்தோ அப்பெல்லாம் இந்த பிசிகே கட்சிக்காரோ அவங்கள சேர்ந்தவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. 5 வருஷமா கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க. ஸோ கைஸ் சிம்பிளாக ஒன்று சொல்கிறோம், இந்த ப்ரொட்டஸ்ட் காரணம் மெயினாக வந்து சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் பேக்கப் பண்ணுது. ஏன்னா இந்தியன் எக்கானமி ஒன்று டவுன் பண்ணணும், இன்னொன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்கு வந்து கைப்பற்றணும், இன்னொன்று வந்து முஸ்லீம்களை பாகிஸ்தான் முஸ்லீம்களை இந்தியாவுக்குள்ள எப்படின்னா நுழைய வச்சு எக்கனாமி வந்து டவுன் பண்ணணும். இந்த நம்ம அம்மா மாதிரி சொல்றாங்க இல்லையா, கடவுளை கும்பிடணும் எப்பயுமே வந்து அதுதான் நம்மளோட அடையாளம்ன்றாங்களா, அந்த அடையாளத்தை வந்து இவங்க ஒழிக்கணும். இந்த கடவுள் என்ற சனாதர்மத்தை வந்து இந்துஸ்தாவை வந்து அந்த ரிலீஜியஸ் வந்து ஒழிக்கணும். ஒழிச்சோம்னா வந்து தானா இந்தியா வந்து 100 இயர்ஸ் பிஃபோர் எப்படி ஆயிடுச்சோ அது மாதிரி போயிடும். ஸோ இதுதான் பிளான். நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா சைனாவை பீட் பண்ணுற அளவுக்கு எக்கனாமி வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஃபாலோ பண்ணிட்டு வர இந்த இந்துவிசமை வந்து ஒழிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான் சிபிஐ கட்சிக்கு. அந்த சிபிஐ கட்சிக்கு உடனே போகிறது தான் வந்து திமுகவுக்கு இந்த சிபிஐக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வருதுன்னா சைனாலேருந்து வருது. ஸோ அதனால தான் இவங்க தைரியமாக எது வேணாலும் செய்கிறாங்க, என்ன வேணாலும் பண்ணுறாங்க.
இன்னும் கொஞ்ச நாள்ல மிகப்பெரிய பிரச்சனைலாம் உருவாக்க பண்ணுவாங்க திமுக. அந்த அளவுக்கு எதுக்கும் பயப்படாத ஒரு தீய சக்தி. அந்த விஜய் அவர்கள் தீய சக்தி ஏன் சொன்னார்னு இப்பதான் எனக்கு புரியுது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு கட்சி டிஎம்கே. வர நாட்களில் என்ன வேணாலும் அவங்க செய்வாங்க. ஸோ பீப்புள்ஸ் பி அவேர். திமுக உண்மையாலுமே ஒரு தீய சக்தி தான். உண்மையாலுமே தீய சக்தி இல்லைன்னா இந்த அமர், இந்த டைரக்டர்ஸ் பாரஞ்சித் இவங்கெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போயிருந்தாங்க? நீட்டை ஒழிக்கணும்னு 2021 சொன்னாங்க திமுக. இந்த 5 வருஷம் அவங்க எதையுமே நீட்டை பத்தி சொல்ல கிடையாது. ஊழல் பண்ணி சொத்து சேர்த்தறதுலயே அவங்க பிஸியா இருந்துட்டாங்க. ஸோ அந்த டைரக்டர்ஸ்க்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றத பார்த்தீங்கன்னா திமுக உதயநிதி தான் வந்து ரெட் கெயின்ன்றது. அதனால அவங்க ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்றதுனால அவங்களோட அவங்க டைரக்டர்ஸ் எல்லாம் திமுக கொத்தடிமைங்க. அவங்க என்ன சொன்னாலே அவங்க கேட்குவாங்க. ஸோ மக்களே, தாவேக்கா நல்ல ஆட்சி கொடுக்குது. இந்தியாவுக்கு வந்து மோடி அவர்கள் நல்ல ஆட்சி கொடுக்குறாரு. இந்தியா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா நம்ம ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி இருக்கணும். அடுத்த வேற நாட்டிலேருந்து நம்ம இந்தியாக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே பிளாக் பண்ணி வச்சிருக்காரு நம்ம நரேந்திர மோடி. இதெல்லாம் உடைக்கணும். எக்கானமி வந்து டெமாலிஷ் பண்ணணும். இந்து ரிலீஜியஸை வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த மைண்ட் செட்டை வந்து உடைக்கணுன்றதுக்காக சிபிஐ கட்சி வந்து எல்லா ஸ்டேட்லயும் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இதில் யாரும் கலந்துக்காதீங்க. கொஞ்ச நாள் இதை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா சொல்லணும் இல்லை இதை பற்றி தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.